Very good, beautiful. Once again. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம்
வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்
புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம். கடமையும் வந்தது, கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும், பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும், 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? அமைதி எங்கே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய், இதயமே பாரமாய். எண்ணமே சுமைகளாய், இதயமே பாரமாய். தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான், அழுகிறான். தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான், எவனுமே அழுகிறான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும்
மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே
கோடி கோடியாக கொடுத்தார். குடியிருந்த வீட்டையும் கொடுத்தார் வள்ளல் அழகப்பர். அவரது கல்லூரியிலே 5 ஆண்டு காலம் பயின்று இன்று 50 ஆண்டுகளை கடந்து நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். பழைய நினைவுகளிலே அலைமோதி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இளமைக்கால நினைவுகள் எல்லாம் இங்கே வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலிலே இந்த கல்லூரி எத்தகைய சிறப்பு மிக்கது, மேன்மை மிக்கது, மகிமை மிக்கது என்பதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் இந்த கல்லூரி இருக்கின்ற மண் சாதாரணமான மண் அல்ல. இந்த மண்ணினுடைய பெருமையை, சிறப்பை, மாண்பை, மகிமையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒன்றிரண்டை சுட்டிக்காட்டுவதில் கடமை என்று கருதுகிறேன். இன்றைய தினம் தமிழனுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு வெளிவந்திருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில், பறைசாற்றுகின்ற வகையில் சிவகங்கைக்கு பக்கத்திலே இருக்கின்ற கீழடி ஆய்வு செய்து சென்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு தமிழனுடைய நாகரிகம் தொன்மை வாய்ந்தது என்பதெல்லாம் இன்று நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே சங்ககாலத்தை எடுத்துக்கொள்வோமானால் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை சங்ககாலம். அந்த சங்ககால புலவர்கள் பாடினார். யாரும் ஊரே யாவரும் கேளு என்று பாடினார். அடுத்த வரியிலே தீதும் நன்றும் பிறர் வாரா, பெரியவரை போற்றுதலும் இளமே, சிறியோரை தாழ்த்துதல் அதனிலும் இளமே என்று கடைசி வரியில் முடிக்கின்றார். அவர் யார் என்று சொன்னால், நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற மகிழைப்பட்டி பக்கத்திலே சொந்த ஊரை சேர்ந்தவர் தான் நம்முடைய கணியன் பூங்குன்றனார். அந்த கணியன் பூங்குன்றனார் தான் யாரும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் வாரா என்று பாடியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், தமிழனுடைய பரந்த விரிந்த மனப்பான்மை, அவன் எந்த வகையிலே கல்வியில் எல்லாவற்றும் சிறந்து விளங்கினான் என்பது தெரிய வருகிறது. ஆக இந்த மண் அதில் மட்டுமல்ல, இது வீரத்தின் விளைநிலம். நாம் எல்லாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதன்முறையில் போரிட்ட வீர பெண்மணி ஜான்சி ராணி என்று. ஆனால் அதையும் விட முன்பே சிவகங்கையுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவனை கொன்றவனை தானே கொள்வேன் என்று சபதம் எடுத்து அந்த சபதத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு படையை திரட்டி எவன் தன்னுடைய கணவனை கொன்றானோ அந்த ஆங்கிலேயனை தன்னுடைய கையாலே கொண்ட வீர வரலாறு நமக்கு தெரிகிறது. அது என்னன்னு சொன்னால், ஜான்சி ராணிக்கு முன்பே வீரமங்கை வேலு நாச்சியார் இங்கே தமிழகத்தில் எழுதிட்டார்கள். ஆக வீரத்தினுடைய விளைநிலம். அது மட்டுமல்ல, காலாஜி வகையிலே சின்ன மருதும் பெரிய மருதும் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சுப்பனமாக விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இது வீரத்தினுடைய விளைநிலம். வீரத்தின் விளைநிலம் மட்டுமல்ல, நீங்கள் படித்திருக்கலாம், கடையேழு வள்ளல்களிலே பாரி ஒரு வள்ளல். அந்த பாரி பரவு நாட்டான மன்னன். அது சிவகங்கை பக்கத்திலே தான் இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்ததுதான். அவன் தற்பொழுது அந்த பரவு மலை பிரான்மலையாக மாறி இருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் இந்த மண் சிறந்த மண். இந்த மண்ணிலே நாம் படித்திருக்கின்றோம். நாம் நினைத்து பார்க்கின்றோம், 5 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஓடி விளையாடி கொண்டு எவ்வளவு பெரிய சிறந்த மண், இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே பிரிவுபடுவது ஒரு பெருமிதம் சொல்கிறோம். ஆக அந்த வகையிலே வள்ளல் அழகப்பர் அவர்கள் இடைப்பட்ட காலத்திலே இந்த பகுதி பஞ்ச பிரதேசமாக மாறிவிட்ட சூழ்நிலையில், குறிப்பாக அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் பக்கத்து மாவட்டங்களில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இந்த மக்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும், கல்விகளை திறக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல அழகப்பர் அவர்கள் கல்விக்கூடங்கள் திறந்து இன்றைய தினம் அது பல்கலைக்கழகமாக மாறி இருக்கிறது. ஆக எந்த நோக்கத்திற்காக அவருடைய கனவுகளுக்கு தினம் நிறைவேற்றிருக்கிறது சொன்னால் வகையாகாது. ஆக அந்த வகையிலே இந்த மண் திறந்த மண். எனவே நாம் போற்றுவோம்.
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த கல்லூரியிலே பயின்று தற்போது பேராசிரியர் இருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு முனைவர் திரு சிவானந்த ராஜா அவர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பழைய மாநிலத்தினுடைய செயலாளரும் இந்த கல்லூரியை பயின்று இப்பொழுது பேராசிரியராக இருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களே, எங்களுடைய தலைவர் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே எங்களுடைய கல்லூரியுடைய மாணவ தலைவராக இருந்த அருமை சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் அவர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுடைய நிதிக்குழுவுடைய உறுப்பினர் திரு காமேஸ்வரன் அவர்கள், இந்த மண்ணுடைய மற்றொரு மண்ணின் மைந்தர் திரு சாமிநாதன் அவர்களே, அவர் இல்லை என்றால் இந்த விழாவிற்கு சிறப்பாக நடந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த அத்துணை ஏற்பாடுகள் செய்த திரு சாமிநாதன் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த விழா மெதுவாக பேசுன்னு சொன்னாரு. ஏனென்றால் அவர் கடந்த காலத்திலே நான் வெள்ளி விழாவிலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் இருந்தவர். நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். எங்களுடைய 1999ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடினோம். அப்பொழுது நுணுகப்ப கலையரங்கிலே கொண்டாடினோம். அப்பொழுது நான் தான் இந்த விழா பிரிவுடைய தலைவராக இருந்தேன். அப்பொழுது செயலாளராக இருந்த திரு யோகேஸ்வரன் அவர்களும் பொருளாளராக இருந்த அருமை சகோதரர் திரு பகாசங்க அவர்களுக்கு இல்லை, அவர்கள் 2 பேரும் இறந்துவிட்டார்கள். இன்று மீண்டும் இந்த பொன்விழா கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உண்மையிலே நான் கன்வீனராக இருந்து நடத்துவதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு உண்மையிலே முதன்முதலாக பிள்ளையார் பார்த்தவர் அருமை நண்பர் திரு கணேசன் அவர்கள். அவர்தான் நீங்க நடத்த வேண்டும், ராஜ்யமா நீங்க நடத்துங்க, நீங்க நடத்தினா வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அதை ஆரம்பித்து எப்பொழுதும் போல வழக்கமாக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்த பொழுது நான் வேண்டாம் நீ இல்லை நான் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். இது சரிப்பட்டு வராது. இந்த உபகரணத்தின் அடிப்படையிலே திரு கணேசன் அவர்கள் சொன்னார், இங்கே போக நீங்களே முடிவு பண்ணி செய்யுங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் முதலாக மண்ணின் மைந்தர் திரு சாமிநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார். அவர் பேசுறது இல்லப்பா நடத்திடலாம் இல்லைன்னா சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய முதல்வர், அதாவது கல்லூரி எங்களுடைய பேச்சில் கல்லூரியின் முதல்வராக இருந்த முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள், அவர் வந்து அவர்கிட்ட பேசினார். அதான் நடத்திடலாம், அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய தலைவர் மாணவ தலைவராக இருந்த செல்வராஜ் அவர்கள் தொடர்பு கொண்ட போது அவரும் மண்ணின் மைந்தர் காமேஸ்வரன் அவர்கள் கேட்ட பொழுது நடத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வகையில் எல்லோருடைய கூட்டு முயற்சியால் அத்துணை பேருடைய கூட்டு முயற்சியால் தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் குறிப்பிட்ட போதெல்லாம் அத்துணை ஆலோசனைகளையும் வழங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் என்று பணிவான முனைவர் சுகந்தி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் தான் முதன்முதலாக நான் கேட்ட பொழுது நானும் அரவிந்தர் சாமிநாதன் அவர்களும் சந்தித்த பொழுது நிச்சயம் நல்லா நடத்திடலாம் சார், கவலையே வேண்டாம் சொன்னாங்க. அவங்க மேடை வந்து உட்கார சொன்னேன், அவங்க எங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் எல்லாருடைய கோஆபரேஷன் இல்லைன்னா நடத்திருக்க முடியாது. அந்த வகையில் என்னுடைய உறுப்பினர் சக தோழர்கள் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே அதாவது இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை, தார்மீக பொறுப்பு என்ற வகையிலே வந்திருக்கின்ற சக தோழர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சக தோழர்களின் இல்லத்தரசிகளே, எங்களுடைய அன்பான அளவிற்கு இந்த கல்லூரியுடைய பெருமையை, கல்லூரியுடைய சிறப்பை, கல்லூரியுடைய மாண்பை டிக்கெட்டு கொண்டு செல்ல இருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நினைக்கின்ற பொழுது என்னுடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு அதிகமாக சொல்லி அதை பற்றி நான் விவரிக்க விரும்பவில்லை. இருந்த போதிலும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த கல்லூரியிலே வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கொண்டேன். சிவில்ல படித்தவங்களுக்கு தெரியும், எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை சண்முகம் அவர்கள் ஒரு பீரியட்ல ஒரு பாதி வந்து வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்தார். என்னை பொறுத்தவரை
அதை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடைபிடித்தேன். நான் பணிபுரிந்த என்னுடைய துறையிலும் கடைபிடித்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு குமரேசன் அவர்களுக்கு தெரியும். அவர்தான் இந்த கல்லூரியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு பல நேரங்களில் அதற்காக போராடி இருக்கிறேன். நான் எதற்காக குறிப்பிட்டு சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி படிப்பை மட்டும் அல்ல, வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுத்த கல்லூரி இந்த கல்லூரி. வாழ்நாளில் மறக்க முடியாது. இரண்டாவது, எங்களுடைய பேச்சை பொறுத்தவரைக்கும் முதல் பட்டதாரியாக நாங்கள் வந்து சேர்ந்தோம். பெரும்பாலும் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு முதல் பட்டதாரியாக சேர்ந்தோம். இந்த நேரத்தில் நான் சொல்லக்குள்ள கடைபெற்றிருந்தேன். 4/4/2023 அன்று இந்த கோல்டன் ஜூப்ளி கமிட்டி கூடின பொழுது அருமை திரு முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் தான் இந்த கூட்டத்தை கூட்டினார். அவர்கள் நான் சொல்ல கடைபெற்றிருக்கின்றேன். கூட்டுகின்ற பொழுது அப்பொழுது எப்படி நடத்துவது எப்படி நடத்துவது என்று புரியவில்லை. இருந்தாலும் பணம் இல்லை. பணம் இல்லாத நடத்தினால் அப்பொழுது என்ன செஞ்சோம்னா காலப்போக்கில் போகும் என்று சொல்லி பணமே வரல. இருந்த போதிலும் அப்ப என்ன முடிவு பண்ணணும் என்று சொன்னால், போய் வகையாருக்கு முதல்வர் அவர்களையும் பேராசிரியர் குழந்தைகளையும் சந்தித்து நாம் வந்துவிடலாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அறிஞர் முனைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நீங்க எல்லார்ட்டையும் கலந்து பேசலாம் என்று சொன்னார். அவர் பேசுகிற பொழுது ஒரு குறிப்பில் சொன்னார், நீங்கள் சி.வி. சேதுராமன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே நான் திரு சி.வி. சேதுராமன் அவர்களை தொடர்பு கொண்டேன். சி.வி. சேதுராமன் அவர்களை எடுத்த உடனே நான் 10 லட்சம் தருகிறேன் என்று ஒரு தனிப்பட்ட நபர் 10 லட்சத்தை வழங்கியிருந்தார். 10 லட்சத்தை வழங்கிய காரணத்தினால்தான் இந்த விழா நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த ஒரு அந்த 10 லட்சம் என்பது நண்பர்களே, ராமாயணத்திலே ராமன் இலங்கைக்கு தூக்கி சென்றான், எப்படி படையெடுத்து சென்றான்? சேது பாலம். அதே போல எங்களுக்கு சேது பாலம் வழங்கினர் நண்பர் திரு சேதுராமன். அந்த சேது பாலத்தை நடக்க வேண்டும் என்று நீங்கள் நடங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி திரு நடராஜன் 5 லட்சத்தை அளித்திருக்கிறார். சேது பாலத்தை பற்றி அதற்கடுத்தபடியாக ஏற்கனவே எல்லா உறுப்பினர்களும் கொடுத்த நிதிக்குழு இங்கே திரு கணேசன் அவர்களும் திரு மரியாதைக்குரிய காமேஸ்வரனும் வந்திருக்கிறார்கள். திரு இமானுவேல், திரு கே.எஸ். ராமையா இருவரும் வரவில்லை. அந்த 4 பேருடைய 4 நிதிக்குழு 15.7 லட்சங்களை கொடுத்தது. ஆக மொத்தமாக 30.7 லட்சங்களை இந்த தினம் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய அருமை சகோதரர் சேவிசாரம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்? நம்முடைய பேட்ச் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே நீங்க செயல்பட்டால் நன்றாக இருக்கும் கேட்கும்போது நிச்சயமாக சொன்னேன். நண்பர்களுக்கு 10 லட்சம் தந்திருக்கான்னு யாரும் நம்பல. திருப்பி கேட்டாங்க, 10 லட்சமா? ஆமா, 10 லட்சம் கொடுத்தார். சி.வி. சேதுராமன் சொன்னால் நிச்சயம் செய்வார் சொன்னேன். அதன்படி செய்து இந்த விழாவை முழுவதும் இறக்க செய்தவர் திரு சேதுராமன் அவர்கள் சொன்னால் முறையாக இந்த நிதிக்குழுவை சேர்ந்த நிதிக்குழு உறுப்பினர்களுக்கும் 30.7 லட்சங்களை இந்த தினம் கல்லூரிக்கு வாங்கியிருக்கிறோம். அந்த கல்லூரிக்கு வாங்கி 3ஆம் ஆண்டு பயிலுகிற மாணவர்கள் அந்த 5 பிராஞ்சிலே யார் முதலிடத்தில் வருவார் அவர்களிடத்திலே அதை கல்வி ஊக்கத்தையாக வழங்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறோம். அது அறிவிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய பேச்சை நினைவுகூறுகின்ற வகையில் எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த வகையிலே நான் இப்போது தெரிந்து கொள்கிறேன். இந்த நேரத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எங்கள் தலைவர், முன்னாள் தலைவர், அதாவது இந்த கல்லூரியுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது சார்பை நிமித்து முன்னாள் தலைவர் இல்லையா? முன்னாள் பழைய மாணவர் தலைவர் தலைவர் தான். இப்பொழுது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு சார்பை நிமித்து நினைவு பரிசு வழங்குவார்.
ஓகே சார். அடுத்து முனைவர் சிவானந்த ராஜா அவர்களுக்கு எங்களுடைய முதல்வர் இரண்டு பணியாற்றியவர் திரு முனைவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள். அவர் ஈசி தான், ஈசிக்கு ஒரு வாய்ப்பு. கொடு. ஓகே. அடுத்தபடியாக அதிபருக்கு மரியாதைக்குரிய திரு செல்விக்குமார் அவர்களுக்கு இந்த மண்ணினுடைய மைண்டர் அடிமை சகோதரர் திரு சாரநாதன் அவர்களுக்கு இப்பொழுது சாலை அளிப்பார். தயவுசெய்து டாக்டர் சுகந்தி மேலே வரும். திரு காமேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது சாலை அளித்து நினைவு பேசி வருவார்கள். நல்லா முன்னாடி வந்து விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்து விட்டாயிருந்தது. ஒரு சிறப்பாக நடத்துவது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போது சேது பாலத்தை அமைத்த திரு சி.வி. சேதுராமன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஆரம்பித்தார். சேது பாலத்தை இறக்க விட்ட திரு நடராஜன் அவர்களுக்கு இப்பொழுது சாலை அளிக்கப்பட்டது. அடுத்து இந்த நிதிக்குழுவினுடைய உறுப்பினர் இதற்கு முதலாக அடியெடுத்து கொடுத்து வரும் கணேசன் அவர்களுக்கு சாலை அடுத்து நிதிக்குழுவிலும் பொன்விழா குழு உறுப்பினராக இருக்கின்ற திரு காமேஸ்வரன் அவர்களுக்கு சாலை எங்கள் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு இப்பொழுது சாலை அளிக்கிறது. அடுத்து ஓகே. 50 ஆண்டுகளாக எங்களை எல்லாரையும் விட அதிகமாக இந்த கல்லூரியை தொடர்பு கொண்டு அதிகமான சந்திப்புகளை ஏற்படுத்தியவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதல்வர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டாடி தலைவராகவும் இருந்து காம்பீனராகவும் இருந்து எல்லாத்தையும் பண்ற இவருக்கு தான் நன்றி. தேங்க்யூ. முக்கியமான நேரம். இப்பொழுது ஒப்பந்த அறிக்கையை மரியாதைக்கு முதல்வர் இடத்திலே அறிக்கை மாலை வந்து கல்லூரி முதல்வரை சின்ன பரிசு கொடுக்குமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே.
ஓகே சார், சூப்பர். ஓகே, அதை வாங்கிக்கேன் சார். ஓகே, நன்றி. திரு செந்தில்குமார் அவர்கள் இவருடைய மூத்த சகோதரர்கள் 69, 24ஆம் ஆண்டை சேர்ந்த மூத்த சகோதரர்கள். அவங்க பேச்செல்லாம் சகோதரிகள் கிடையாது. உள்ள வரும்போதே நிறைய பேர் பார்த்து மெக்கானிக்கல் கிளாரிஸை பார்த்தோமே அவங்களும் ஆசை மெக்கானிக்கல் ஒரு பொண்ணா அப்படின்னு. முக்கியமாக இதில் வந்து சகோதரர்கள் அவர்களுடைய துணைகள் நான் எப்பொழுதுமே அவங்க தான் முதல்ல தேங்க் பண்ணுவேன். ஏன்னா காலேஜில் படிக்கிறவர்கள்லாம் நம்ம நல்லா இருந்தது படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா துணைவாருடைய சொல்லை கேட்டு நடந்தாதான் நாட்டில் உட்கொள்ளலாம். முக்கியமா 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 70 to 73 இயர்ஸ் இருக்கும் ஏஜ். ஒரு விஷயத்துக்கு அதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே அது ரொம்ப சிரமம். ஹார்ட் டெசிஷன்ஸ் அதெல்லாம் வெளியூர் பயணம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நம்ம படித்த கல்லூரிக்கு போகணும் அப்படின்ற முடிவெடுத்து இத்துணை பேர்கள் அவருக்கு துணையாரோடு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். இதற்காக அவர்களுக்கும் துணைவர் அவர்களுக்கும் நம் கல்லூரி சார்பாக அனைத்து மாணவர்களையும் ஒரு எழுந்து சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். வந்து பிரின்சிபல் மூலமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நாளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எங்களை கேட்டால் நாங்கள் சொல்கிற முதல் விஷயம் சார் நீங்கள் வாங்க நீங்கள் நல்லா தான் எங்களுக்கு பெரிய விஷயம் முதல்ல செய்யறோம். அப்புறம் யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சீயிங் யுவர் எல்டர்ஸ். உங்களை விட 50 வருடம் முன்னாள் இருக்க மாணவர்களை பார்ப்பதுன்றது ஒரு என்ன சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யூ கான்ட் ஹேவ் திஸ் சான்ஸ். They have made this work. So I first thank all the senior members for accepting the invitation and coming over here. And the Golden Jubilee Awards சென்னையில் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் ஒரு பெரிய ஹோட்டல்ல எங்கேயோ. பட் அவங்க படித்த கல்லூரியில் செலிப்ரேட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதுக்காக வந்திருக்காங்க. நம்முடைய கல்லூரி முதல்வர், கல்லூரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பணியாளர்கள் இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்துடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து யாரும் இது வரைக்கும் ஒரு பேரியரோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ கிடையாது. என்ன சொன்னாலும் they accept. So because they to have responsibility and honest towards the students. அப்போ மாணவர்களுக்கு இதனால் என்னென்னலாம் கிடைக்க முடியுமோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோசிக்கிறாங்க. அவர்களுக்காக தான் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட சார் சொன்னாங்க 30.75 lakhs முன்னேற்றம். இது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு அவங்க செய்யல. ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு செயலை வந்து ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு வருஷம் 2 வருஷம் மட்டும் விட்டு போய் சொல்லலாம். அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போதுமே வருஷம் 3rd year February மந்த் வந்துடுவாங்க. ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி வருஷம் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க. he will remind me டிசம்பர் மாதம் ஃபோன் பண்ணி Februaryயில் 3rd yearsல ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு கேஷ் ப்ரைஸ். எதுக்கு அப்படின்னா என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களை என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சார் கூட எப்போதும் ஒரு 10 பேர் வருவாங்க அவங்க பேச்சுல. இதில் நம்ம ஒரு ஹியர் மீட் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 2 hours ஃபங்க்ஷன் தான். கேஷ் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அவார்டு என்ன அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் ஸ்டூடெண்ட் அவார்டு அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது யாருன்னா 3rd yearsல ஒரு பிரான்ச்லேயும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள யார் ரொம்ப பாப்புலரான ஸ்டூடெண்ட் ஓட்டிங் நடத்தி அதில் வந்து ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1000 rupees ஒர்க் புக்ஸ். இது வந்து ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது இல்லாமல்
ஜெயஸ்ரீயா அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட் சார் நல்லா தெரியும் சிவா சாருக்கு. அந்த பொண்ணு வந்து லேட்டரல் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம காலேஜில் வந்து ரூல் இருக்குது, மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அவங்க வெளியே தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்களுடைய குடும்பத்தால் சப்போர்ட் பண்ண முடியல. இமீடியட்டாக இந்த பேட்ச் தான் சொல்லியிருந்தோம். இமானுவேல் சார் 3 வருஷமா இந்த பொண்ணுக்கான எல்லா செலவும் வெளியில் தங்கி படிக்கிறா, completed her study. 2020 she passed out of this institution. So I have to be very thankful for this. In Emmanuel sir uruvanga nenichen but varala. Anyhow, please convey our thankfulness to Emmanuel sir. இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் வித்தியாசமா 30.75 lakhs டெபாசிட் பண்ணிட்டு எவ்ரி இயர் அதில் வந்து அக்டோபர் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அவங்க பண்ண அதே ஆக்டிவிட்டி 3rd yearல ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் செமஸ்டர் whoever is a rank holder from all the 5 branches 5 branchலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு we are going to give cash awards. ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சா இந்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் வரல வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் டெபாசிட் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் போகிறோம். Anyhow, we'll see if it is could be done, we will do it. So I really thank from my heart on behalf of Old Students Association, the 6974 batch, and all the benevolent alumni members belonging to this batch who have made this possible. இன்னைக்கு கொடுத்த இந்த விஷயம் வந்து it is going to continue until the college is there. இந்த கல்லூரி இருக்கும் வரை இதில் நான் இப்போ வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, சார் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அவங்க 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதில் மட்டும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். they are donating a lot, பட் முகம் தெரியக்கூடாதுன்றாங்க. சார் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக முகம் தெரியாமல் உதவி செய்வது அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக சாதாரணமாக ஒரு 10 ரூபா கொடுத்தாலே என்ன பண்ண என் பேரை கல்வெட்டில் போட்டிங்களா வந்துச்சா கேட்பாங்க. பட் தீஸ் பீப்புள் என்ன சொல்றது, their experience, this shows their experience. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாது, பட் நல்லது நடக்கும். that's the only thought what they have. இது கண்டிப்பாக அழகப்பரையுடைய லீகசி கூட சொல்லலாம். இங்க படிச்சதுனால அழகப்பரை தெரிஞ்சதுனால அவரிடம் இருந்த ஒரு வள்ளல் குணம் அப்படியே தொண்டு வருது. இது பின்னாடி வர மாணவர்களுக்கு வர வேண்டும். இது எல்லாமே அதுதான் உணர்த்தது. ஸோ இன்னைக்கு விட்னஸ் பண்ற இது ஒரு 120 ஸ்டூடெண்ட். யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் டுடே, வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே. யூ ஹேவ் டு டேக் திஸ் டு திங்க். தட் இஸ் வாட் இஸ் நீடட். ஸோ இது இந்த விழா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நாங்கள் பயின்ற காலத்திலே எந்த டெஸ்ட் எந்த எக்ஸாம் ஆனாலும் கணக்கு என்ன அப்படின்னு பேரே ஹெச் தான். நாங்கள் ராங்கிங் சொல்றது இல்லை, ஹெச் 100 தான் வாங்குது. அந்த அளவுக்கு அதை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற வரை இன்னும் ஆன்லைன்ல ஆல் இந்தியா லெவலில் கிளாஸ் பண்ணியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். செந்தில்குமார் சொல்றது போது வள்ளல் தொடங்கிய கல்லூரினால அந்த வள்ளல் தன்மை எல்லோருக்கும் வந்து இருக்குது. அதைத்தான் பாராட்ட வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நம்முடைய அழகுபவர்கள் இந்த கல்லூரியை துவக்கினாரோ அதில் படித்த மாணவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதற்கு எடுத்துக்காட்ட நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னால் அடுத்தபடியாக எங்களுடன் பயின்ற திரு சயின்டிஸ்ட் துர்காதாஸ் அவர்களை அன்போடு மேடைகள் பணியாற்றியவர்
பார்த்த உடனே அப்பா சார் வந்து அந்த அரசு பணியில் இருந்து சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காரணத்தினால் அவருடைய பேச்சில் ஒரு வீரம் தெரியும் பேச்சில். அது இப்பொழுது கொஞ்சம் கூட குறையல சார், கொஞ்சம் கூட குறையல. அதனால கொஞ்சம் குறைச்சே பேசலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதே உணர்வுடன் அதே அந்த இளமை துடிப்புடன் சார் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய தொடர்பு அடுத்து டாக்டர் ராமகிருஷ்ணன் சார், அவர் நமக்கு தொடர்ந்து இந்த கல்லூரியோடு தொடர்பிலே இருப்பவர். வித்தியாசமாக முதல்ல திங்க் பண்ணாங்க. எப்பொழுதுமே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்டர்ஸாகவே ஹானர் பண்ணணும். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆல்ரவுண்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அவார்ட்ஸ், கோல்டு மெடல், சில்வர் மெடல் எல்லாமே காலேஜ்ல இருந்து நம்ம அக்செப்டர்ஸா மூலமாக வழங்கப்படுகிறது. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு எந்தூசியாசம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் சாருடைய ஐடியா தான் அது. அதனால தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அது இப்போ பெரிய அளவிலே வந்திருக்கிறத பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. கிட்டத்தட்ட 30.75 லட்சம் ரூபாய். அதிலிருந்து வரக்கூடிய வட்டி தொகை ஒவ்வொரு வருடமும் தேர்ட் இயர்ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்கறதுக்கு இவங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ண போறாங்க. கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வழங்க உங்களுக்கு. அழகப்பர் வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, அவர் தன்னையே அழைத்து கொண்டு இந்த சமுதாயம் வளர வேண்டும், இந்த சமுதாயம் உயர வேண்டும் என்று கனவு கொண்டார். அதனால இங்கே இந்த மண்ணிலே அனைவரும் குறிப்பிட்டது போல இந்த வள்ளல் தன்மை இயல்பாகவே அனைவருக்கும் வந்துவிடுகிறது. இந்த மாணவர்களை இப்போ மாணவர்களுடைய மனசு இப்போ இந்த நிலைமையில என்னடா நேரம் பார்த்தாலும் முன்னாள் மாணவர்கள் உண்டா வச்சுட்டு இந்த நிமிடம் அப்படித்தான் மாணவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் கால ஓட்டத்திலே ஒரு 40 வயதை கடந்த பிறகுதான் இந்த கல்லூரியினுடைய அருமை சிறிது சிறிதாக மனதில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த 40க்கு பிறகு கல்லூரியை நோக்கி ஓடி வரக்கூடிய கூட்டங்களை பார்க்கும்போது எனக்கு சில நேரம் சிரிப்பாக தான் இருக்கு. 40 வயது வரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்தால் வாழ்க்கை ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருப்பார். கல்லூரியை பற்றி நினைக்க கூட ஒரு நேரம் இருக்காது. பல்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்பம், மனைவி, குழந்தைகள், அவர்களுடைய படிப்பு, இப்படியே வாழ்க்கை ஓடி 45வது வயது வர நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் டைம் வரும். அப்பொழுதுதான் மெதுவாக கல்லூரியை நோக்கி திரும்ப பார்க்கின்ற அந்த கூட்டம். அதன் பிறகு கல்லூரியின் மேல் இருக்கக்கூடிய அபினிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதைதான் நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்பது. இந்த முன்னாள் மாணவர்கள் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம காலேஜ் இந்த இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகளிலேயே வித்தியாசமான பொறியியல் கல்லூரி என்று சொன்னால் நம்ம கல்லூரியை தான் சொல்லுவார். இது வந்து தனியார் கல்லூரியிலும் சேராது, அரசு கல்லூரியிலும் சேராது, தனித்துவமான ஒரு கல்லூரி. இங்க இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. இது போன்ற முன்னாள் மாணவ செல்வங்கள் அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்லேயே எவ்வளோ பேருக்கு எத்தனையோ நன்கொடை கொடுக்கலாம். செந்தில் சொன்ன மாதிரி முகம் தெரிந்து சிலர், முகம் தெரியாமல் சிலர், அனைவரும் நன்றாக படித்து வளர்ந்திருக்கிறார். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நீங்கள் இங்கே பெற வேண்டிய கருத்து என்னவென்றால், ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேராக இருக்கட்டும், அல்லது இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களாக இருக்கட்டும், எளிய குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பார்கள். ஆணித்தரமாக சொல்கின்றேன், யாருமே வசதி படைத்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் வகித்த பதவிகளிலே உச்சத்தை தொட்டிருப்பார். இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய பணிகளிலே அவர்கள் உச்சத்தை அடைந்திருப்பார்கள். சார் அப்துல் கலாம் சாரோட இருந்ததை சொன்னாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுபோல ராஜ்குமார் சார் அவரோட ஃபீல்ட்ல அவர் எக்ஸ்பர்ட், ராமகிருஷ்ணன் சார் டீச்சிங்ல அவர் எக்ஸ்பர்ட், இங்கே ஆரோக்கியராஜ் சார் சொன்னாங்க அவங்க ஃபீல்ட்ல அவர் எக்ஸ்பர்ட், உச்சத்தை தொட்டவர்கள். இவர்களை பார்த்து நாம் என்றாவது ஒரு நாள் இன்ஸ்பயர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இங்கே அமர்த்தி
அனுபவத்தின் காரணமாக ஆங்கிலத்தை பேச பழகியவர்கள் அதிலேயே இப்பொழுது பெரிய வல்லுநர்களாக ஆகியிருப்பவர்கள். ஆகவே நம்மாலும் முடியும், உங்களாலும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே அழைக்கப்படுகிறீர்கள். அந்த நம்பிக்கையை மாணவ செல்வங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கிருந்து வெளியே செல்லும் பொழுது நீங்கள் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். 40 வயதுக்கு பிறகு இயல்பாகவே உங்களுக்கு அந்த வள்ளல்தன்மை வரும். அதிலே எந்தவித மாற்றத்திற்கும் இல்லை. அது அழைப்பதுடைய ஆசீர்வாதம். வாய்ப்பளித்த ராஜ்குமார் சாருக்கும் இந்த 1974 பேட்ச் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி முதல்வர் அவர்களை நாங்கள் முதலாக திரு செந்தில்குமார் அவர்களோடு சந்தித்த பொழுது இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் சொன்னவர்கள் அதுக்கென்ன வந்துடுறேன் சொன்னார். எடுத்த உடனே 2வது சார் உங்களுக்கு எந்த ஊர் சார்னு கேட்டேன். தஞ்சைன்னு. எனக்கு அதனாலதான் தஞ்சை மண்டலத்தை சார்ந்த என்னுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் தஞ்சை மண்டலத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு சால்வதி வச்சேன். எப்படி தஞ்சை மண்டலத்திலே அந்த தேரெழுந்தூரிலே கம்பன் பிறந்து பாட்டுக்கோர் புலவர் பாடினானே, யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வருவனை போல் இளங்கோவை போல் இல்லை. அதே போல அங்கே பிறந்து கம்பன் கடைசியாக வாழ்ந்த இடம் சிவகங்கையிலே நாட்டரசு கோட்டை. ஆக அந்த வகையிலே தான் எங்களுடைய தலைவர் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு சாலை வைத்தார்கள். இப்பொழுது நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கல்லூரி முதல்வர் அவர்கள் வாழ்த்து வழங்குவார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய படை. திருக்குறள். அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம். நமது முன்னாள் மாணவர்கள் வள்ளல் அழகப்பர் அவர்களது ஆசையில் 69 24ஆம் ஆண்டு வரை நமது கல்லூரியில் பயின்று பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து அதையும் மீறி நம்ம சிவானந்தர் சொன்ன மாதிரி கல்லூரியை நோக்கி ஓடி வந்திருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 70 வயதை கடந்து 20-25 வயசை கடந்து வந்திருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மேடையில துளி குதிச்சு ஓடி வர பார்த்தா 40 வயசு அப்படின்றதான் என்னோட ஃபீல் வருது. அந்த அளவுக்கு இருக்கிற இங்க வந்து மனமாற கல்லூரிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் அவர்களது துணைவியார், வீட்டில் குடும்பத்தார் அவர்களையும் வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நமது கல்லூரிக்காக முதலில் முக்கியமான மிஸ்டர் கே ராமையா, மிஸ்டர் கணேசன், மிஸ்டர் இமானுவேல், மிஸ்டர் காமேஸ்வரன், மிஸ்டர் ராஜ்குமார், மிஸ்டர் சி சேதுராம் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிவானந்தர் சார், பேராசிரியர் செந்தில்குமார், மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரி பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது மாதிரி நமது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத ஆராய்ந்து அதற்காக மணியை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அவங்களுடைய மனமார்ந்த எண்ணங்களை செலுத்தி நமது மாணவர்களுக்கு உதவி செய்ய சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது 6000 ரூபாய், மொத்தமாக கொடுத்தா 10,000 ரூபாய், 15,000 மந்த்லி மாதத்துக்கான ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 1500-2000 அந்த மாதிரி ஃபீஸ் வரும். அந்த ஃபீஸே கட்ட முடியாத கண்கலங்கி நிற்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் நம்ம கல்லூரியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படி உதவி பண்ணுறது அப்படின்றப்போ அடுத்த நிமிஷம் செந்தில் வழியா நம்ம முன்னாள் மாணவர்கள் தான் யோசிக்க தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவைகள் நிறைவேற்றுவதில் நிஜமா செந்தில் சார் சொன்ன மாதிரி முகம் தெரியாத மாணவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் இந்த அளவுக்கு செய்கிறது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்குது. இந்த சேவைகள் தொடரணும். நீங்கள் இந்த கோல்டன் ஜூப்ளிக்கு அப்புறம் 75 இயர்ஸ் 100 இயர்ஸ் எல்லாம் நீங்கள் வரணுன்றது என்னுடைய மனமார்ந்த
திருக்குறள் ஆரம்பத்தில் சொன்ன துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாயும் மழை அப்படின்னு அதோட மீனிங் என்னன்னா மழைங்கிறது வந்து மேலிருந்து பொழிந்து அந்த மழை வந்து தண்ணீரை வந்து நம்ம சாப்பாடு செய்யறதுக்காக உதவியாகுது, நம்ம வந்து குடிக்கிறதுக்கு உதவியாகுது. எல்லா வகையிலும் இந்த தண்ணீர் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி நமது முன்னாள் மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து ஹீரோஸ் தலைவர் முன்னவர்களும் நமது கல்லூரிக்காக நமது மாணவர்களுக்காக அவங்க படித்து மேலே வந்து அவங்க செல்ஃப் வந்ததோட நமது கல்லூரிக்கான நல்ல இளைஞரோட செயல்பட்டு நமது கல்லூரி மாணவர்களுக்காக நமது தண்ணீர் மழை நீர் எப்படி உதவுதோ அதே மாதிரி நமது கல்லூரி மீது பொழிந்து நமது மாணவர்கள் அனைவருக்கும் உதவி செய்வது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நமது பேராசிரியர்கள் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு இன்னைக்கு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கிளாஸஸ் எல்லாம் விட்டு உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வரணும். நாமளும் இந்த கல்லூரிக்காக என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும். இந்த கல்லூரியில் வந்து அழகப்பரோட ஆசிரியர் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குறைகள் நிச்சயமா வந்துடும். இருந்தாலும் அதை உருவாக்குறதே எங்களுடைய கடமை, இவங்களே சிறப்பிக்கிறது எங்களுடைய கடமை. அதனால அப்படி மாணவர்களையும் கூப்பிட்டுருக்கோம். மாணவர்கள் உங்களுக்கும் இதே மாதிரி சார் 40 வயசுல முன்னாடியே நீங்கள் வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நமது கல்லூரியை நோக்கி நிறைய நேரங்கள் இங்கே வந்துருந்து நமது மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணுன்றதை நம்ம இருக்கோம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய சொல்லப்போனால் சாதாரணமாக வந்து ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் சாதாரணமாக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஒரு அமௌண்ட் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. இதை மீறி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறது அந்த வகையில் நமது இந்த 61-24 பேட்ச் வந்து ஒரு ஃபெமிலியரான ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு குறித்து அவங்களுக்கு ஒரு அவார்ட் பண்ணுறாங்க அப்படிங்களா, அது வந்து நிச்சயமா சிறப்பு. அதுக்காக அவங்க வந்து சிறப்பாக பாராட்டுறாங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடீஸ் இருக்கிற பாடத்தை படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு கொஷின் போடுறோங்கிறத விட நாம் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறோம், நம்மளுடைய விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நான் என்னோட நேம் வந்து நிறைய பேர் வாயில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தரை கிரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் உதவி பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் தான் அவன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஓட்டிங் வச்சு பண்ணுறதுங்கிறது நிஜமாக ரொம்ப சிறப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதற்காக எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நிச்சயமா நல்ல ஒரு செலக்ஷன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுக்கிறீங்க. உங்களுடைய சேவை சிறக்கணும், நீண்ட ஆயுளோட உங்களுடைய குடும்பத்தார் நல்லா இருந்து இன்னும் நீங்கள் அடுத்த 75 இயர்ஸ் 100 இயர்ஸ் எல்லாம் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். வாய்ப்பெடுத்து நீங்கள் நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து எங்களில் முதல்வர் எங்கள் பேச்சில் பல கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றிய அதிக மரியாதைக்குரிய முனைவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றுவார். மார்னிங் எவ்ரிபடி. வணக்கம், வாழ்க வளமுடன். ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் ப்ரொஃபஸர் டாக்டர் பாஸ்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் சிவானந்தராஜா, அலுமினை, ப்ரொஃபஸர் செந்தில்குமார், செக்ரட்டரி Asikama, alumni, and Dr. Ayasin Sugandhi, KCCT alumni. Our sincere thanks to you for organizing our Golden Jubilee in a very memorable and sentimental way, especially with our spouses. Thank you so much, sir. And we always cherish and remember and give our homage to the great Vallan, Dr. Alakul Chittiar. Because of them, we are today what we are. Those days when we entered engineering college, hardly 4 or 5 engineering colleges were there. And this was considered one of the best colleges. And that's why we chose. Again, I must thank, and we are today by the blessings of Alakul Chittiar and our parents and all the respected, dedicated staff of our times in the ACCET. They took personal care of us. We also had the problem of sometimes money, fight, bragging.
silver smooth. I remember Professor W. Vijayaraghavan, the principal when we joined. Later, Professor Srinivasan, and finally, another professor, I'm meeting one, Professor Janardhan. He was just taking over when we went out. So everybody was helpful, and I remember Professor Venkatraman, mathematics. He took those is the long duration, 5 years. 2-3 times I got married also, got fed up friends and got married also. That time there was no sign of girls, no sign of girls. Otherwise, many of them have done the same. Okay? So, Professor Venkatraman used to teach us right from first year to 4th year. He would take personal care, most of the stuff. And that's why we are today standing before you and giving a testimony that yes, it is possible only in Kadakudi. The soil is different, is money was right. Okay? And the Golden Jubilee Committee, Rajkumar, Selvaraj, Swaminathan, Kamesh, myself, and after seeing Professor Dr. Ramji, they did their best. 2 times in a month we would meet, managers, sequences, situations, all that. And Rajkumar, though he's calm guy, short like me, but he's an all-rounder, captain of the football team of the college. And he captained our Golden Jubilee team as well. And Swaminathan, Mani Maidan, he and Rajkumar managed to come here, talk to the managing person, and check at the hotels and the food and so on. Because many of us become sensitive or insensitive in certain cases. So they would take care of all our aspects and then arrange everything so that we are comfortable, and spouses, own grounds later, and ground lovers. All that they have taken care. Very important. Because you all know, we know the problems. Okay? And Selvaraj, student captain, rather president. Though he didn't live here, he just for this function, he spent thousands of money, came from Saudi to this day, thanks to you, Selvaraj. And he is the ex-officio president of our committee as well. So active, so involving, convincing everybody. Our group is so varied. Even today, some of us, some of our friends are not in our watch group. Only yesterday, I could, evening we are getting into the train at 5 o'clock. Only at 10 o'clock I am including a member and he came today. In the WhatsApp, can you keep with all the facility of Facebook, Facebook, so many things, email, everything. Finally, it is not happening. But we are managing, we manage. Okay? Kamesh, silent man, very active man, and committee member, this, as well as the finance committee, Emmanuel Gonzalez, Ramaya, both of whom come today for certain personal reasons, because of pre-engagements, Ganesan, they did their best. Money. Yes, money. So they all, money is money. Money matters. That's why they are finance committee. So, they did their best, talk to everybody concerned. Because it's not one man. So, in the meantime, the sales in line with great phenomenon, sales gave money so that it crossed the sales and do prosperity, huge amount. I don't want to mention the number again. And Natarajan followed suit. So like that, everybody made this Golden Jubilee a memorable, happy one. Thanks to them all. And
For the students, I will tell you one important thing. It's not your knowledge what you are learning today. It is your attitude which is much more important than your knowledge for your happy life. Number one, it is the attitude. It is our attitude. Stay together. There are differences in food, in thinking, at day-to-day thing, in various life activities. We all, from southmost to north, people are 5 of them could not come yesterday because of sickness and chest conditions. Suppose they come here, we get the contamination. We will be infected. All three. So 5 of them, we miss them. But things beyond our control, with all that we managed, we could make this function well. So your attitude is more important than the knowledge for your happy life. And please take yoga and meditation, that will be a healthy life. For 30 years, I am doing body water yoga, no BP, no sugar, no cholesterol. Please do that. Follow it. I believe in our Indian system. I believe in Indian system. Okay, for 13 years, I was the principal in Rajiv Gandhi College of Engineering, Sri Parampur, Chennai. Second year of my joining, 2007, central government introduced GATE for the public sector, government sector undertaking. So I started pushing students to prepare the GATE exam, and many of them are in very good position in BHCL, ONGC, top shipping companies, top salaries. Starting with those days 15, 20,000. Now they are already 2.5 lakh average in senior most positions. So I am giving you all this because I want you to write GATE. That is a real GATE proof for success and career in the long run. So I conclude now. Thanks for your patience. Warrior Order, fine. Warrior. Once again, I thank Professor Bhaskar, Principal, Sivananda Raja, Dr. S.S. and Professor Senthil Kumar, Secretary, Asitoba Alumni, and Ayasin Sugandhi, Asitoba Alumni. I have to give special thanks because many times all of us would contact them at different times, different stages, but they helped us, guided us. That's why everything mattered. That's why it is a very successful function, and we have good snacks, good tea, and nice ambience. Thank you so much. நாட்டுப்பணிக்கு பிறகு வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அதை நம்முடைய சயின்டிஸ்ட் துர்காதாஸ் அவர்கள் செய்வார்கள். தற்பொழுது நாட்டுப்பணம். பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்தர வங்கா हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे
அடுத்து முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் மண்ணின் மற்றொரு மைந்தர் திரு காமேஸ்வரன் அவர்கள் the captain, all-rounder captain, and the captain of the Golden Committee. Principal sir, please order the. Come. Have to make a career to make our life. But then later on, as we move, we realize we travel everywhere, we work everywhere, and then we realize people are same, the aspirations are same. Say, I work in the Middle East, I work in I've got my family in the US. So wherever you go, meet people, the aspirations are same. Everybody want to do well in your life and this thing. But basically, you develop your self-confidence and then the capacity to understand. I mean, whatever subjects you know, try to understand the basics. Rest of the things will follow. Okay? All the best. Good luck. அவன் அரை மணி நேரம் பேசுறேன், நான் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் பேசணும்ல. 2 into 250 megawatt 3,000 crores project commissioned by this gentleman. Financing. Completely commissioned and here. Thank you very much. Hello. Good morning to everybody. இந்த மாதிரி நாங்களும் இதே காலேஜில் இதே மாதிரி ஏதாவது மீட்டிங் நடக்கிறோம் பின்னாடி உட்காந்துருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முன்னாடி ரோட தான் இருப்பேன். கிளாஸ்னாலும் சரி, எந்த மீட்டிங்னாலும் சரி. என்னால் அப்போ அவ்வளோவா பேச முடியாட்டி கூட சரி. We will pick up what others are saying and then we have grown up. I joined in the Naval Unit Corporation as a junior engineer in 1979 and retired at 2011. As the executive director. Only my ambition and other thing is, first thing, be upright in your technology as well as your uprightness in your work, dedication and confidence and your authority to overrule others because of your technical knowledge. First you learn it. I used to talk to my workers. I will sit with them. I learned from their skills further. Then I was from the junior engineer, power operation, power maintenance, power station equipment, and the erection and commissioning of this 2 into 2 megawatt. But still it is running, roll of my name is there, but all this will go, glory will go to the Dr. Alappa Chettiar's college institute. Knowledge we gained and the skills we developed during our careers. That's the reason. But be straight. If you are right, always right. Like that.
for anybody saying, or some contractor saying, or somebody, some pressure comes in, we won't let him. It's always right. Which is correct, we will do it. That's the way we were grown, we have succeeded, and our life is very useful, and we are what we are today is, it is all because of this education we got in this world. That's why I wish you all, your technology has grown very much, you should be update your skills. It's not only your degree is going to fetch you any job. But wherever you enter, first enter any small job, then build up your skill, and we wish you all the best in your life and success, and bring glory to this great institution. Thank you. Okay, you can break for your lunch. Maybe you can come back to your non-Mudalvan classes after 2 o'clock. Food is given only for us. Okay? கடைசியில் உங்களெல்லாம் விட்ட மாஸ்டருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? விட்டாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்லணும்ல. Thanks all the people, all the staff members who have let you to attend this function. What about tomorrow? Continue with tomorrow. We used to ask that question.